பாதைகள் பயணங்கள் பாதைகள் 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 பயணங்கள் பயணங்கள் பாதங்கள் முத்தமிடும் பூமியின் கன்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் புதுமைக்கு பாலமிடும் பண்பாட்டு சின்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் வாழ்க்கையின் தேடல்கள் வரைகின்ற கோலங்கள் வளைவுடன் நேர்கோடாய் நெளிகின்ற நாளங்கள் உண்மையும் உழைப்பையும் உலகத்தின் சிகரத்தை நோக்கி உன்னை தினம் உயர்த்தும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் நடப்பதற்கு துணிந்து விட்டார் நந்தி மலையும் நகர்ந்து கொள்ளும் நம்பிக்கைகள் குடைந்தெடுத்தார் குகைக்கு மலைகள் குடையை தூக்கும் தன்னை மிதிக்கும் காலடியை தலைமேலே தாங்கும் பூமி இது விண்ணை கடந்தே வெண்ணிலவில் விந்தைகள் நிகழ்த்திடும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் பாதங்கள் முத்தமிடும் பூமியின் கன்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் ஓரிடத்தில் முடங்கிவிட்டார் அழகு மண்ணில் அடிமை நீயே நடைபயில தொடங்கிவிட்டார் சிகரமெல்லாம் உனக்கு கீழே ஒற்றையடி ஆரம்ப பாதைகள் தான் 100 அடியாய் காலம் மாற்றியது ஆறடியை நீ இழக்கும் முன்னே காலடி பதித்திடும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் குட் மார்னிங். குட் மார்னிங் சார், உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? டீ ஆர் காஃபி? நோ தேங்க்ஸ். மாதவி விஷயமா உங்க மிஸ்ஸஸ் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை என்கொயரி பண்ணணும் சார். ஓகே, சொல்லுங்க. மிஸ்டர் மோகனுக்கும் மாதவிக்கும் நெருக்கமான உறவு இருக்கிறத மோகன் மறுத்தாலும் அவங்க 2 பேரும் கணவன் மனைவியா வாழ்றது தெரியுது. பட் அடிக்கடி 2 பேருக்கும் தகராறு நடக்கிறதா பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க. மாதவியை பார்க்க தம்பிங்கிற பேர்ல ஒல்லியா ஒரு நபர் வந்துட்டு போறாரு. மாதவியோட மும்பை பின்னணியை விசாரிக்க மும்பை போலீஸ் உதவியை நாடி இருக்கோம். பட் டீடைல்ஸ் நமக்கு கிடைக்க கொஞ்சம் டிலே ஆகும். குழந்தைய மாதிரி ஏன் கடத்தணும்? அதோட மோட்டிவேஷனை பத்தி தகவல் கிடைச்சதா? அந்த விவரம் ஒன்றும் கிடைக்கல. மாதவி குழந்தையை கடத்துறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்ன்ற கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கல. மாதவி குழந்தையை கடத்த போறதா கொடுக்கப்பட்ட புகாரே முன்பகை காரணமா கொடுக்கப்பட்ட புகார் தானே மிஸ்டர் மோகன் சொல்றாரு. மோகன் எதை வேணா சொல்லுவான். ஆனந்த் இருக்கிற ஹாஸ்டல் வார்டன் கிட்டையும் இந்த த்ரெட் பத்தி இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஃபர்தரா எனக்கு தகவல் கிடைச்சா ஐ வில் ஷேர் வித் யூ. அப்ப நான் வரேன் சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். குட் ஆஃப்டர்நூன் மேடம். உட்காருங்க. வானு, நம்ம விரும்பியோ விரும்பாமலோ சில விஷயங்கள் லைஃப்ல நடக்கிறது ஒரு சின்ன மேட்டர், சொல்ல போனா ஒண்ணுமே இல்லாதது. அது இவ்வளவு தூரம் பெருசா போய் ஓகே நீங்களாவது டிரான்ஸ்ஃபர் அக்செப்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். எப்படி மேடம்? நாங்க ட்ரான்ஸ்ஃபர் அக்செப்ட் பண்ணா செய்யாத தப்பு ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். நீங்க 2 பேரும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதா டியூ ஆஃபீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணாங்க. உங்களுக்கே தெரியும் மேடம், யாரோ ஒருத்தர் இப்படி மொட்டை பெட்டிஷன் போடாங்கன்றதுக்காக இவ்வளவு முக்கியத்துவம் தரணுமா? உங்க 2 பேரை பத்தி எனக்கு நல்லா தெரியும்.
உங்க உணர்வுகளை நான் மதிக்கிறேன். ஆனா சட்டத்துக்கு சென்டிமெண்ட்ஸ் கிடையாது. உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க, அதை நீங்க ஏத்துக்கணும். இல்லைன்னா அது நாட் obeying the law ஆயிடும். அப்படின்னா எங்க கருத்தை நாங்க தெரிவிக்கவே முடியாதா? தாராளமா தெரிவிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் அக்செப்ட் பண்ணிட்டு அப்புறம் உங்க ரிக்ரெட்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி நேரத்துல அட்லீஸ்ட் அன்அஃபிஷியலா எங்கிட்ட வந்து கன்சிடர் பண்ணிக்கலாமே. சாரி மேடம், எங்களுக்கே அப்படி தோணலன்னு இப்போ ஃபீல் பண்றேன். உங்களை ஏன் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு விளக்கம் கேட்டு லெட்டர் வந்திருக்கு. ஜாபுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கடந்த கால தவிர மறுபடியும் பண்ணிட வேண்டாம். அடுத்து என்ன செய்யலாம்னு நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. என்ன கேட்டா மறுபடியும் பணியில சேர்க்க உதவணும்னு மேலதிகாரிக்கு உடனே கடிதம் எழுதி வேலையில ஜாயின் பண்ற வழியை பாருங்க. ஓகே மேடம், இன்னைக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டு நாளைக்குள்ள டிசைட் பண்ணிடுறோம். ஓகே, வரேன் மேடம். சரிம்மா, வரேன் மேடம். தேங்க்யூ. வாங்க. தேங்க்யூ மேடம். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, ஆனந்த், ப்ளீஸ் யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, ஆனந்த், காப்பாத்துங்க, ப்ளீஸ் என்ன யாராவது காப்பாத்துங்க. இல்லம்மா. சித்ரா குரல் கேக்குதுங்க. சித்ரா? ஆனந்த், காப்பாத்துங்க. சித்ரா, என்ன சித்ரா? ஆனந்த், என்னம்மா, என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்படியே நான் கத்திட்டு இல்ல. ஆனந்துக்கு ஏதோ ஆபத்து. எனக்கு பயமா இருக்குடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உன் பயம் தேவையில்லாது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். மாதுங்கா மாதவியை கூப்பிட்டு விசாரிச்சு வார்ன் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. நீ கவலைப்படாதம்மா. என்னால பயப்படாம இருக்க முடியல. என்னங்க, நீங்க போய் தூங்குங்க. நான் இவளோட கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். சரி. இங்க பாரு சித்ரா, பயப்படுறதுங்கிறது ஒரு பயங்கரமான நோய். தொடர்ந்து நாம எதை நினைச்சு பயந்துட்டு இருக்கோமோ அதுவே பெரும்பாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தயவு செஞ்சு பயப்படாதீங்கன்னு சைக்காட்ரிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இங்க பாரு சித்ரா, மனசுல அதிகமா பயம் இருந்தா கடவுளை பிரார்த்தனை பண்ணு. எல்லா பயமும் ஓடி போயிடும். படுத்துக்கோமா, படு.
என்ன சத்யா புக்ஸ் எல்லாம் படிக்கிற பழக்கம் உண்டா? நீங்க தானே சொன்னீங்க நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் படிக்கணும்னு. நான் சொல்றதுக்காக தான் படிக்கிறீங்களா? ஆமா, நீங்க சொன்னதால தான் படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்கப்புறமா தான் தெரியுது புக்ஸ் படிக்கிறது எவ்வளவு நல்ல ஹேபிட்னு. ஒரு நிமிஷம். இந்தாங்க இந்த மாசம் வாடகை. வெரி குட். இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க. ப்ளீஸ், நீங்க இந்த வாடகையை வாங்கிட்டாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். சரி நான் வாங்கிக்கிறேன். ஆனா சில ஆண்களுக்கு எதுவுமே ஈஸியா புரியாதா சத்யா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறாங்களா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தி அவ பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தனை அவளுக்கு பிடிக்கும். அவனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவா, அவன் நல்லா இருக்கணும்னு நிறைய செய்வா. ஆனா இதெல்லாம் அவ ஏன் செய்றா? அவ மனசை புரிஞ்சுக்கிட்டு அவனும் அவளை விரும்புறதா ஒரு நாள் சொல்லுவான்னு அவ தினமும் எதிர்பார்க்கறா. ஆனா அந்த வாத்துக்கு எதுவுமே தெரியலையாம். பாய் ஃப்ரெண்ட் மேட்டர்னு சொன்னீங்க, ஒருவேளை இப்படி இருக்கலாம் இல்லையா? எப்படி? அதாவது உங்க ஃப்ரெண்ட் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அவனையும் ஒரு மனுஷனை மதிச்சு இந்த சமூகத்தில் அவனுக்கு அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு அந்த பையன் மனசுல ஒரு தேவதையா கண்கண்ட தெய்வமா நிற்கிறப்போ அவனால் எப்படிங்க தன் மனசை திறந்து சொல்ல முடியும்? என்னங்க நான் சொல்றது சரிதானே? அந்த பொண்ணு ஒரு தேவதையாவோ ஒரு தெய்வமாவோ இருக்க விரும்பல. ஒரு நல்ல தோழியா, ஒரு சக மனுஷியா அவ மனச அவன் எப்ப ஷேர் பண்ணுவான்னு ஏங்கிட்டு இருக்கா. நீங்க சொன்ன புத்தகத்தில் தாங்க படித்தேன். கடவுளை கண்டேன், சிரித்தார், நானும் சிரித்தேன், எதுவும் கேட்க தோன்றவில்லை. கடவுளே நேரில் வந்தாலும் சிலரால் அவர்கிட்ட எதுவுமே கேட்க தோன்றதில்ல. வரம் கொடுக்க தேவதைகள் வந்த போது தூங்கினேன், இப்படி ஒரு கவிஞர் சொல்லியிருக்கார். கவிதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க? ஒரு கவிதையே முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கிறப்போ நானும் கவிதையை தானே பேசணும். இந்த மாதிரி கடிதம் நான் எதிர்பார்த்ததுதான். இதுக்கெல்லாம் நாம அவசரப்படக்கூடாது பானு. இல்ல மேல மேல சிக்கல நாமளே உருவாக்கிக்க வேணாமேன்னு பாக்குறேன். விஷயத்தை பெருசுப்படுத்தாம மேலதிகாரிங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினாலே பிரச்சனை தீந்துரும்னு ஹெச்எம் சொன்னாங்க. ஒரு பிரச்சனைய ஒவ்வொருத்தரும் அவங்க ஆங்கிள் பாப்பாங்க இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட எந்த தப்பும் இல்ல, அதனால நமக்கு எந்த பயமும் இல்ல. வாங்க பானு, வாங்க கலை. ஹலோ சார். என்ன மனோஜ், இப்பெல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கு. என்ன பண்றது பானு, என்னை நம்பி பெரிய பொறுப்பை படிச்சிருக்காங்க, அதை நாம சரிவர செய்யணும் இல்லையா? நானும் ஒரு கிளைண்ட் மாதிரி தான். இப்ப இவர் ஆபீஸ்ல பார்த்து என்னால பேசவே முடியுது. இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. வீட்டில் என் கூட சண்டை போற மாதிரி இப்போ அவளும் என் கூட கோர்ட்ல ஆர்கியூ பண்ண போறா. சரி சரி, பானு விஷயம் என்ன ஆச்சு? எங்களை ஏன் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. If you ask my suggestion, go and join duty immediately. சரி, இந்த லாயர் என்ன சொல்றாங்க?
நியாயம் இல்லாத டிரான்ஸ்ஃபரை ஏன் இவங்க அக்செப்ட் பண்ணணும்? நீதி கிடைக்கிற வரைக்கும் போராடித்தான் ஆகணும். தட்ஸ் மை ஆர்குமெண்ட். ராகினி, இப்போ ஷோகாஸ் நோட்டீஸ் மட்டும் தான் வந்திருக்கு. அடுத்து சஸ்பெண்ட் பண்ற அபாயம் இருக்கு. அரசு வக்கீல் தானே, இப்படிதான் பேசுவாரு. பானு, யூ டோன்ட் வரி, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ராகினி, நான் என்ன சொல்ல நீங்க வரேன்? ஒண்ணும் சொல்ல வேண்டாம். பானு என்னோட கிளையண்ட். என் கிளையண்ட் விஷயத்துல நீங்க எப்படி தலையிடலாம்? ஹலோ ஹலோ ஹலோ, பானு எனக்கு முதல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டு, அப்புறம் தான் உனக்கு கிளைண்ட். அதை நீ மறந்துடாத. இந்த விவகாரத்தில் நான் ஒரு லாயரா பேசல, குடும்ப நண்பரா தான் பேசுறேன். அதுக்கு உரிமை இருக்கு. மனோஜ் ப்ளீஸ், எனக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். பானு, இதெல்லாம் சண்டையே இல்ல. சரி, அப்போ என்ன பண்ணணும்னு நீங்க டிசைட் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்றீங்களா? ம். நாங்க கிளம்புறோம். தேங்க்ஸ். வரோம் சார். வாங்க. வரோம் மேடம். ம். ஏய், கதவு திறந்துண்டா நீ பாட்டுக்கு உள்ள வந்துருவியா? காலிங் பெல் அடிக்கிற பழக்கம்லாம் தெரியாதா? பழக்கம் பண்பாடு பத்தில நீ எனக்கு சொல்லி தர வேண்டாம். இந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட கேட்கலாம், உன்கிட்ட நான் எதுக்கு கேட்கணும்? இங்க எல்லாமே நான் தான். இத பத்தி பேச நான் ஒண்ணு இங்க வரல. வேற எதை பத்தி பேச இங்க வந்திருக்க? என் பையனை பத்தி பேச வந்திருக்கேன். உன் பையனை பத்தி ஏன் என்கிட்ட பேசணும்? சம்பந்தம் இல்லாம பேசுறதுதான் உன் வழக்கமா? அடுத்தவங்க குழந்தைய கடத்த நினைக்கிறதா உன் பழக்கமா? உன் குழந்தைய நான் ஏன் கடத்தணும்? நான் கேட்க வந்த கேள்வியை நீ என்கிட்ட திருப்பி கேட்காத. யாரோ மடத்தனமா சொன்னதை கேட்டுக்கிட்டு முட்டாள்தனமா நீ என்ன சந்தேகப்படுற. முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோ. இந்த விஷயத்தை யாரும் என்கிட்ட வந்து சொல்லல. அன்னைக்கு கடந்த வெள்ளிக்கிழமை நீயும் ஒரு கும்பலும் இங்கதான் இருந்தீங்க. அப்போ நான் சும்மா கை கட்டிட்டு இருக்கணுமா? மோகனே, பணமாக்கிடுவேன். ஜனாபாய், உஸ்ஸே கியா ஹோகா? அவன் பணமானான், நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. நம்ம பணம் எப்படி வரும்? சீக்கிரமா அந்த பையனை கடத்தி என் கையில ஒப்படைச்சிரு. அவன் கிட்ட இருந்து எப்படி பணத்தை வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஆனா என் கைக்கு வந்த உடனே மோகனும் அந்த பையனும் உயிரோட இருக்க மாட்டாங்க. உன்னை நிழல் மாதிரி போலீஸ் தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. இன்னும் உன் மனசுல கடத்தணும்னு ஆசை இருந்ததுன்னா அதை இப்பவே அழிச்சிடு. இல்லனா நீயே அழிஞ்சிடுவ. அடோ, அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணுங்க. அந்த ரைட்ல போயிடுப்பா. ஏன்பா அந்த ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல போ.
வேணாம் வேணாம் போதும். சாம்பார் கொஞ்சம் போட்டுமா? மனோஜ் வேண்டாம்மா. வா பானு, வா உட்கார். ஹாய். சாப்பிட்றியா? இல்ல நான் வீட்ல சாப்பிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை சாப்பிட மாட்டேன்னு சொன்னது. இந்த காஞ்சி போலி இட்லி எவன் சாப்பிட்றது? என்னது காஞ்சி போன இட்லியா? ஏன் சொல்ல மாட்டீங்க? இவர்தான் பானு சொன்னாரு மத்தியானத்துல தூக்கம் வருது அதனால ரைஸ் வேண்டாம் காலையில வச்ச இட்லியை வச்சிடுன்னு சொல்லிட்டு. சிம்பிள் டயட்னு சொன்னது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. இந்த டயட் சொன்னதே இவளுக்காக தான். கல்யாணத்துக்கு அப்புறம் 10 கிலோ இன்க்ரீஸ் ஆயிருக்கா. அது மட்டும் இல்ல, படுத்த உடனே அடுத்த செகண்ட் கொரட்டை தான். இல்ல 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 சாம்பார் போட்டுமா? கொஞ்சமா ஊத்து. ராகினி, அவசரமா வர சொல்லிருந்தீங்க, என்ன விஷயம்? அது வந்து சாரி பானு, நமக்கு ஸ்டே கிடைக்கல. இந்த விஷயத்தை வேற ஆங்கிள் டீல் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, வந்துடுறேன். பானு, இப்பவும் சொல்றேன், உங்க எச்எம் தந்தது சரியான ஐடியா தான். ஒரு எக்ஸ்பிளனேஷன் லெட்டர் கொடுத்துட்டு புது ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணலாமா? நத்திங் ராங் இன் இட். நீ நல்லவன் எங்களுக்கு தெரியும். இத போய் சட்ட பிரச்சனையில டெஸ்ட் பண்ணக்கூடாது. கேரக்டர் விஷயம் உணர்வுபூர்வமானது இல்லையா? ஸ்டே கிடைக்காதது ஒரு வகையில் நல்லதுதான். இதுக்கு மூவ் பண்ண விஷயம் வெளியே தெரியறதுக்கு முன்னால உன் மேலதிகாரியை சந்திச்சு ஒரு லெட்டர் கொடுத்துருந்தேன். உன் மேலதிகாரி மீட் பண்றப்போ நீ மட்டும் தனியா போ. உன்னோட கலை வேண்டாம். ஏன் எதுக்குன்னு விளக்கம் கேட்காத. உன்னோட நன்மைக்காக தான் சொல்றேன். கொஞ்ச நாள் கலையை அவன் போக்குல விடு. அவனும் வேலையில சேரட்டும். அப்பதான் அவனோட ஃபேமிலி சீராகும். நான் சொல்றத சரியான அர்த்தத்துக்கு நீ எடுத்துக்குவேன். அந்த மெச்சூரிட்டி உன்கிட்ட இருக்குதுன்னு நினைச்சுதான் நான் இவ்வளவு ஓப்பனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் மனோஜ். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இல்ல, இந்த விஷயத்துல நான் சில விஷயங்களை ரீகன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. நான் யோசிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேனே. ஓஎஸ், வரேன் மனோஜ். இருமா, காஃபி சாப்பிட்டு போமா. இந்தாங்க. தேங்க்ஸ். என்ன காஞ்ச இட்லின்னு தெரியணுங்கிறதுக்காக மெதுவா சாப்பிட்ற மாதிரி நடிக்கிறீங்களா? சீக்கிரம் சாப்பிடுங்க. அது இல்ல, டயட்டிங் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் மெதுவா சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சாப்பிடுங்க. என் பணம் மோகன் கையில் இருக்குன்னு தெரிஞ்ச அந்த நிமிஷமே அவனை அடிச்சு கொன்னு என் பணத்தை என்னால் கைப்பற்றி இருக்க முடியும். நீதான் ஆனந்த வச்சு பணத்தை வர வச்சிடலான்னு சொன்னேன். இப்போ அந்த திட்டத்தையே தள்ளி போகணும்னு சொன்னா நோ, என்னால் ஏற்றுக்க முடியாது. ஜனா, போலீஸ் வர விவகாரம் வெளியில தெரிஞ்சு போச்சு. இந்த நிலையில யாரு ஆனந்த மேல கைய வச்சாலும் ஆபத்து ஏன் தலைக்கு தான். அதோட மோகன் சாதாரண ஆள் கிடையாது. இந்த பூச்சாண்டியா என்கிட்ட வேண்டாம். மோகனை நீ இப்ப என்ன பண்ணினாலும் முதல்ல நான் தான் மாட்டுவேன். ஜனா, எனக்காக 10 நாள், அதிகபட்சம் 1 மாசம் டைம் கொடு. குழந்தைய கடத்தி உன்கிட்ட சேர்க்க வேண்டியது ஏன் பொறுப்பு. 30 நாளுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. 30 நாள் பணம் என் கைக்கு வந்த அடுத்த நிமிஷமே மோகன் உயிரோட இருக்க மாட்டான். அந்த பையனும் உயிரோட இருக்க மாட்டான். விட்டா மோகனே எனக்கு சாட்சி ஆயிடுவானே. அதனால தான் இதை சொல்றேன். பாதங்கள் முத்தமிடும் பூமியின் கண்ணங்கள்